ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து ஷாப்பிங் வீடியோ. சாப்பாடு சாமான். நான் வந்து ஒரு ஹெல்த் ஜர்னியில் இருக்கிறபடியாக ஒவ்வொரு கிழமையும் வந்து எனக்கு அந்த கிழமை எனக்கு என்ன வந்து சாப்பிடணும்னு தோணுதோ, இல்லாட்டி போன கிழமையில் ஏதாவது க்ரேவிங் இருந்தால் மற்றது கொஞ்சம் ஸ்நாக் வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கிறேன் நான். அண்ட் கொஞ்சம் திங்ஸ் குயிக்காக மீல் செய்கிற மாதிரியும் வாங்கி வைக்கிறேன் நான். கூட நான் வந்து அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டேன். ஏண்டா சில நேரம் வீட்டை என்ன சமைக்கிறனோ அதில் அளவாக சோறு எடுத்து இல்லாட்டி சப்பாத்தி போட்டு சாப்பிடுவேன். ஒன்றும் இல்லாட்டி சிக்கன் பிரெஸ்ட், ப்ரோக்லி, காப்ஸ் ஏதாவது சோறு இல்லாட்டி ரைஸோ பொட்டேட்டோ அப்படியெல்லாம் சாப்பிடுவேன். ஸோ டூ மச் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். முதல் தான் ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் நான் வெயிட் லாஸ் பண்ணிக்க. இப்போ வந்து என்ன சாப்பிடலாம் அளவாக சாப்பிட்றேன் நான். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோட்டீன் கிரிப்ஸ். இது வந்து அஸ்டாவில் தான் இருக்கிறது. நான் வேற ஒரு கடையில் பார்த்ததில்ல, மேபி ஆன்லைனில். இந்த ஹோல் பேக்குக்கு நார்மல் கிரிப்ஸை விட இது கொஞ்சம் பெருசு. ஹோல் பேக்குக்கு 184 கலரிஸ் தான் இருக்குது. நான் வந்து ஃபுல்லாக சாப்பிட்றதுல ஒரு நாளும் அரைவாசி தான் சாப்பிட்றேன் நான். பட் இன்கேஸ் வெளியில் எங்கேயாவது போய்க்கல பசிச்சா ஃபுல்லாக சாப்பிட்லாம். மற்றது வந்து இந்த கிரிப்ஸ் இது வந்து இப்போ நான் ட்ரை பண்ணுறது தான் வாங்கினான். ரைஸ் கேக்ஸ், மினி ரைஸ் கேக் மாதிரி. ஐ திங்க் இதில் வந்து 5 பேக் இருக்குது. இதுக்குள்ளே 5 ஸ்மால் பேக்ஸ் இருக்குது. இதுவும் ஒரு லோ கேலரி ஸ்நாக்ஸ். இந்த ப்ரோட்டீன் பாரும் வாங்கினான். இதுவும் ட்ரை பண்ணுறதுக்கு வாங்கிட்டு வந்து நான். ரெட் வெல்வெட்டில் ப்ரௌனி. ஹோப்ஃபுல்லி நல்லாயிருக்கும். எனக்கு நார்மலாக கூட ப்ரோட்டீன் பார் பிடிக்கிறதில்ல. ஏண்டா இட் ஹாவ் இந்த ப்ரோட்டீன் டேஸ்ட் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சில ப்ரோட்டீன் பாரில் அது வந்து கூட டேஸ்ட் இருக்காது. அது நாங்கள் வாங்கி சாப்பிட பார்த்து தான் தெரிஞ்சு கொள்ளலாம். அண்ட் இந்த பாரும் வாங்கினான். இது வந்து இட்ஸ் லைக் ஒரு சூவி பார் மாதிரி, கேக் மாதிரி இருக்கும். ஆனால் அது கேக் இல்லை, இட்ஸ் சூவி கேக். இதுவும் ஒரு ஸ்வீட் ட்ரீட் மாதிரி தேத்தினியோட அப்படி குடிக்கிறேன் நான். நார்மலாக கிட்ஸ் தான் கூட வாங்குறது, பட் நாங்களும் சாப்பிடலாம். அடுத்தது வந்து சாண்ட்விச் தின்ஸ். இது வந்து சாண்ட்விச்சுக்கு இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலமாக சாப்பிட்றதுக்கு எக் ஏதாவது வச்சு சாப்பிட்லாம். ஜஸ்ட் அ குயிக் கிராப் அண்ட் கோ. மற்றது இது வாங்கினா இது ஃபேன் சாக்லேட் பேக் எனக்கு இல்லை, பிள்ளைகளுக்கு. அண்ட் ஆல்சோ இன்றைக்கி நான் சூஷி வாங்கினான் லிட்டில் இருந்து. என் ஃபேவரட். இன்றைக்கு மத்தியான சாப்பாடு தான். நார்மலாக வந்து நான் இன்றைக்கி ஏதாவது சாப்பிடணும்னு நினச்சினேன்டா ஜேர்னியில் இல்லாத நேரத்தில் டேக்அவே சாப்பிடுவேன். ஏதாவது மெக்டொனால்ட்ஸ், KFC, Taco Bell ஏதாவது இருந்து ஒரு மீல் வாங்கி சாப்பிடுவேன். ஆனால் இப்போ வந்து கொஞ்ச நாளாக எனக்கு ஒன்றும் கிரேவ் இல்லை, சாப்பிடணும்னு தோன்றையில். சாப்பிட்டா உடம்புக்கும் ஒத்துக்கொள்ளாதான் என்னென்னு தெரியல. என்னடா நான் கூடுதலாக ஹெல்த்தியாக நல்ல சாப்பாடு சாப்பிட்றபடியாக, க்ளீன் ஃபுட் சாப்பிட்றபடியாக எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கிரேவிங் வருதில்லை சாப்பிட. எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா நான் அப்படி இல்லை, எனக்கு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். நல்லம் தானே. அடுத்தது வந்து சொசேஜஸ், சிக்கன் சொசேஜ். இதுவும் லிட்டில் தான் வாங்குறேன் நான். இது வந்து அவனுக்கு வச்சுட்டு 2 எடுத்து அந்த சாண்ட்விச் வைக்கலாம், இல்லாட்டி சும்மா சாப்பிடலாம் ப்ரோட்டீன் ஹிட் பண்ணுறதுக்கு. அண்ட் இது வந்து புதுசாக வாங்கினான். நான் ஒரு நாள் பார்த்ததில்லை. இது லிட்டில் இருக்குது, ஸ்மூத்தி மிக்ஸ். எனக்கு ஸ்மூத்திஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் லேட்லி கணக்கு ஸ்மூத்தி குடிக்கிறேன் நான். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்மூத்தியாவது குடிக்கிறேன் நான். நான் வந்து ரொம்ப பழங்கள் எல்லாம் போட்டு டூ மச் ஃபேட்லிங்காக செய்ய மாட்டேன். ஹெல்த்தியாக தான் செய்யலாம். மோஸ்ட்லி க்ரீன் ஸ்மூதி தான் செய்கிறேன் நான். ஸோ இது க்ரீன் ஸ்மூதி மிக்ஸ். ஸோ லைக் ஈஸியாக இருக்கும். டக்குண்டு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டாப்பர்ன்னு இருக்குது. ஸோ ஓட்ஸ் ஏதாவது சாப்பிடிக்க இதை நீங்கள் கொஞ்சம் போட்டு சூடாக்கிக்க அது கொஞ்சம் அன்ஃப்ரோஸ் ஆகி மெல்ட் ஆகி கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ ஃப்ரூட்ஸ் முடிய சாப்பிட்ற மாதிரி இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது இன்னும் ஒரு ஃப்ரெஷ் பேக்கெட். அதுக்கப்புறம் வெஜ் வாங்கினான், கட்டப் வெஜ் தான் வாங்கினான். ஜஸ்ட் குயிக் அந்த இதில் நீங்கள் ஓட்டை போட்டுட்டு மைக்ரோவில் வச்சிங்கண்டா ஒரு 3 minutes அப்படி வச்சிங்கன்னா அது அவிஞ்சிடும். இல்லாட்டி நீங்கள் பேனில் போட்டும் அவிக்கலாம். ஜஸ்ட்
ஏதாவது மீல் சாப்பிடைக்க ஈவன் சில என்ன சோறு சாப்பிடைக்க கூட நான் கொஞ்சம் இது போடுவேன் வெஜிடபிள் எடுக்கிறதுக்கு ஃபைபர் தேவைங்களுக்கு. அண்ட் என் ஃபேவரட் ஹாட் சாஸ். அதுக்கப்புறம் இதுவும் என் ஸ்நாக்கு ட்ரை பண்ண வாங்கினான் முல்லை லைட். அஸ்டாவில் வந்து இப்போ 48p தான் போட்டிருக்கு, விச் இஸ் வெரி குட். Yeah, I bought the vanilla and dark chocolate sprinkles and fruits. Orange வாங்கினான், வீட் ஆப்பிள் இருக்குது, பனானா இருக்குது, கிரேப்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, இது வந்து நான் ஸ்டொக்கப் பண்ண வேண்டாம். சாமின் சோஸ், அதுக்கப்புறம் இன்னொரு சோஸ் இருக்குது, பிளாக் பீன் சோஸ். ஸோ டக்குனு சிக்கன் வெஜிடபிள் பேனில் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரையில் ஸ்டர் ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்ப்ரே ஆயில் போடலாம், இல்லை கொஞ்சம் எண்ணெய் விடலாம் அளந்து. இந்த சோஸும் போட்டிங்கன்னா அது ஒரு மீல். நீங்கள் போர்ஷன் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நூடுல்ஸோடு சாப்பிட்லாம், ரைஸோடு சாப்பிட்லாம். லைக் அ ஃபேக் டேக்அவே மாதிரி இருக்கும். அண்ட் இது என் ஃபேவரட் நூடுல்ஸ், கிம்ச்சி ஃப்ளேவர். இது எப்பயாவது எனக்கு சாப்பிடணும் போல் இருக்க, ஒரு வார்ம் ஃபீல் சாப்பிடணும் போல இருக்க, நூடி சாப்பிடணும் போல இருக்க அது செய்வேன். ஸோ இது செய்ய நான் ஒரு முட்டை இல்லாட்டி 2 முட்டை அதுக்குள்ளே போடுவேன். ஏதாவது சிக்கன், இப்போ நான் காட்டின சாசேஜ் ஏதாவது இருந்தாலும் கட் பண்ணி போடுவேன் ப்ரோட்டீனுக்கு. ஸோ அது ஒரு நல்ல ஃபில்லிங் மீலாக இருக்கும். இது வந்து முல்லை லைட் தான். இது கோனஸ் எனக்கு பிள்ளைகளுக்கு. நானும் வேணுமெனா சாப்பிடுவேன். நான் சொன்ன மாதிரி தான், ஒரு சாப்பாடும் விலத்தி நான் வைக்கல, என்னென்னாலும் சாப்பிடுவேன். இப்போ வந்து வீட்டை டேக்அவே ஃபேமிலிக்கு நாங்கள் எல்லோரும் எடுக்கிறோம்டா சாப்பிடுவேன், கொஞ்சமாக சாப்பிடுவேன், அவ்வளோந்தான். அது சாப்பிட்டு கூட நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். அண்ட் ஒவ்வொரு நாளும் புது நாள் எங்களுக்கு. ஸோ நாங்கள் ஒவ்வொரு காலம் ஃபெயில் விட்டாலும் திருப்பி அது இருந்தலாம். அண்ட் ஃபிட்னஸ் ஜேர்னியை வந்து நான் அப்டேட் லைக் வ்ளாக் பண்ணலாம்னு இருக்கிறேன். மேபி ஏப்ரல் இந்த ஸ்கூல் ஹாலிடே, ஈஸ்டர் ஹாலிடே வருது, அது முடிஞ்சோடனே செய்யலாம்னு இருக்கிறேன். I don't know if you guys want me to do it. கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வீடியோவாக போடுறேன். ஏற்கனவே நான் ஒரு பிளானில் தான் இருக்கிறேன் ஏப்ரலுக்கு வீடியோ சில வீடியோ போடுறதில்ல. ஓகே, அடுத்தது வந்து கோகனட் ஆயில் வாங்கினான். கோகனட் ஆயில் எல்லாத்துக்கும் பாவிக்கலாம். ஸோ வேணேன் வீட்டை முடிஞ்சுது, ஸோ வாங்கினான். இது வந்து இன்னும் ஒரு ஸ்நாக் இல்லாட்டி கிராப் அண்ட் கோ பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம் பெல்வீட்டாவில். எனக்கு இந்த சாக்லேட் சிப் ஒன் தான் விருப்பம். நான் கோல்டன் சிரப்பும் ட்ரை பண்ணியிருக்கேன், ப்ளூபெர்ரி ஃப்ளேவரும் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு பிடிக்கல. சாக்லேட் சிப்ஸ் தான் பிடிக்கும். இது ஒரு 200 கலரி வரும். நாட் ரியலி குட். சுகர் எல்லாம் இருக்குது கொஞ்சம், நல்ல மில்லக் ஆக. ஆனால் இப்போ விடிய நீங்கள் டைம் இல்லை, ரஷ் பண்ணிட்டுருக்கேன், ஸ்கூல் ட்ராப்புக்கு போகணும், 2 டக்குன்னு ஒரு பார் எடுத்துகிட்டு தேத்தினோட குடிச்சிட்டு போகலாம். இட்ஸ் ஆல் பேலன்ஸ் தான். நாங்கள் வந்து இது சாப்பிடணும் அது சாப்பிடணும் என்ற ஒரு கட்டாயம் அண்ட் இல்லை. இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல். நாங்கள் வாழ்ந்து கொண்டே எப்படி இதை நாங்கள் லைஃப் ஸ்டைலாக கொண்டு போகிறோன்னு தான் இருக்க புத்திசாலித்தனம். ஏண்டா நாங்கள் எல்லாத்துலேயும் ஸ்ட்ரிக்டாக இருந்ததுன்னா அது ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தேவையில்லை. அண்ட் என் விட்டமின் சி டேப்லெட் முடிஞ்சது, ஸோ அதுவும் வாங்கினான். அண்ட் இது மேஷ் பொட்டேட்டோ வாங்கினான். மேஷ் பொட்டேட்டோ வீட்டை செய்யலாம். ஆஸ் எ சைட் எனக்கு ஈஸியாக இல்லாமல் கணக்கு வேலையில் செய்துட்ருக்க எனக்கு தனியாக சாப்பாடு செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் குறைவாக தான் இருக்கும். ஸோ அந்த நேரத்துக்காண்டி தான் சின்ன சின்ன திங்ஸ் இப்படி வாங்கி வச்சுக்கொள்கிறேன். ஸோ மேஷ் பொட்டேட்டோ, ஸோ மேஷ் பொட்டேட்டோட எல்லாம் செய்யலாம். ஃபிஷ் ஃபில்லட், ஃபிஷ் ஏதாவது அவனுக்கு வச்சுட்டு இல்லாட்டி சிக்கன் அவனுக்கு வைக்கலாம். கிரேவியோட சாப்பிட்லாம், வெஜிடபிளோட கிரேவி இல்லாட்டி ஏதாவது ஒரு சோஸ் விட்டு சாப்பிட்லாம். சோஸ் விடாமையும் சும்மாவும் சாப்பிட்லாம். சோர்ஸ் ஆஃப் கார்ப்ஸாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். லாஸ்ட்லி லிட்டில் வந்து ப்ரோட்டீன் வாட்டர் வந்திருக்கு. சாரி, இது வந்து நார்மலாக நான் வேறு பிராண்ட் வாங்குகிறேன். நான் கனக சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குது, ஹாலண்ட் இருக்குது. இது வந்து சீப்பாக இருந்தது, இது ஒரு ரூபா தான். And it's a protein thing. So hold this in the drink க்கு வந்து 0 sugar, 10 gram of protein இருக்கு and 50 calories மட்டும்தான். அண்ட் ஜிம்முக்கு போய் எனக்கு தேவைப்படும். ஸோ அதுக்காண்டி தான் வாங்கினேன். நார்மலாக நான் வந்து வீட்டை ஜூஸ் குடிக்கிறதோ அதெல்லாம் குடிக்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது. தண்ணி தான் கூட குடிக்கிறேன் நான். அண்ட் ஸ்மூதி ஒன்ஸ் இன் அ வைல், ஐ மீன் ஒன்ஸ் இன் அ டே. அப்புறம் வந்து டீ குடிப்பேன். ஸோ நான் வந்து பெரிய டீ ட்ரிங்கர். அண்ட் இப்போ வந்து கொஞ்சம் மில்க் டீயை குறைச்சிட்டு பால் தேத்தினியை குறைச்சிட்டு பிளெயின் டீ தான் குடிக்கிறேன் நான்.
எல்லாம் ஒரு பழக்கத்துலாம் இருக்குது. ஸோ ஐ ஹோப் யூ லைக் மை லிட்டில் ஷாப்பிங் வீடியோ. அண்ட் இப்படியான வீடியோ உங்களுக்கு பார்க்குறது பிடிக்குமெண்டா கமெண்ட் ப்ளோ பண்ணுங்க. நான் அடிக்கடி இப்படியான வீடியோ போடுறேன். ஸோ ஓகே, இன்னும் ஒரு வீடியோவில் நாங்கள் பார்ப்போம். ப்ளீஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களது வேலைப்படுவது கிருஷா விஜய். பாய்.